இந்தியன் பிரீமியர் லீக் 2025 கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை முன்னிட்டு நம்ம சேனல்ல நிறைய கம்பாரிசன் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு ஆவரேஜ் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பவர் ஹவுஸ் ஒரு டீமாவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னொரு டீமாவும் இருக்க போறாங்க. தமிழ்ல பார்த்துருப்பீங்க, சிஎஸ்கே வெஸ் கேகேஆர் பேட்டில் தான் இது. பிராவோ இருந்தாருன்னா பிராவோ வெஸ் ரசல்னு சொல்லியிருப்பேன். இப்போ பிராவோ ரசல் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ கேகேஆர் வெஸ் சிஎஸ்கே டீம் கம்பாரிசன் தான் இந்த வீடியோ. 1-on-1 மோதி பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல கண்டினியூஸா கம்பாரிசன் வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா பாருங்க, நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. அண்ட் சிஎஸ்கேக்கு தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டிருக்கு. நல்ல வியூஸும் போயிருக்கு. நல்ல வியூஸ் மீன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா போயிருக்கு. சிஎஸ்கே இல்லாம ஒரே வீடியோ தான் போட்டேன், ரோகோ பேட்டில்னு சொல்லிட்டு ஆர்சிபி வெஸ் மும்பை இந்தியன்ஸ். இன்ன வரைக்கும் 1K கூட ரீச் பண்ணல வியூஸ். ஸோ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதனால அதர் டீம்ஸ் போடணுமான்னு யோசிக்கிறேன். போடணுமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் தான் எல்லாமே. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா. இப்போ நாம கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். வழக்கம் போல டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இது ஸ்குவாட் கம்பாரிசன் கிடையாது. ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவலில் இருக்கிற ஒவ்வொரு பிளேயரோட கம்பாரிசன் மட்டும் தான் நம்ம பேச போறோம். ஸோ அந்த வகையில் சிஎஸ்கே ஓப்பனர் வெஸ் கேகேஆர் ஓப்பனர் தான் ஃபர்ஸ்ட் கம்பாரிசன். சிஎஸ்கே பக்கம் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட், கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன். கேகேஆர் சுனில் நரேன் ஒரு ஓப்பனரா வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். கம்பீர் அவரை ப்ரொமோட் பண்ணாரு, சம்பவத்துக்கு மேல சம்பவம் பண்ணாரு. கம்பீர் இருந்தால் ஒரு நரேன், கம்பீர் இல்லாவிட்டால் ஒரு நரேன் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. நரேனா ருத்ராஜான்னு கேட்டீங்கன்னா டவுட்டே கிடையாது, ருத்ராஜ் தான். ருத்ராஜோட குவாலிட்டி, பேட்டிங் குவாலிட்டிக்கு பக்கம் நரேனால நிக்க முடியாது. நரேன் வந்து ஒரு ஹிட்டர், செமையா அடிப்பாரு. பட் அதற்காக ருத்ராஜ் கூட கம்பேர் பண்ணி அவருக்கு வந்து பாயிண்ட் கொடுக்க முடியாது. பிகாஸ் ருத்ராஜ் பர்ஃபெக்ட் பேட்டர் தென் சுனில் நரேன்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ருத்ராஜோட ஃபார்ம் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்டா இருக்கும். நரேனுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் நரேனுக்கே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால இந்த பாயிண்ட் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தான் போகுது. ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேர். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டிவான் கான்வே தான் ஆட வாய்ப்பு இருக்கு. ரச்சின் கூட ஆட வைக்கலாம், தெரியல, ரீசன்ட் ஃபார்மை பேஸ் பண்ணி தான். பட் நான் கான்வேவே எடுத்துக்கிறேன். அண்ட் தென் கேகேஆர் பக்கம் வந்தோம் அப்படின்னா டிகாக். ஸோ கான்வேவா டிகாக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இல்ல, ஷார்ட் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பால்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிகாக் தான் என்னோட சாய்ஸா இருக்கும். கான்வே கூட கம்பேர் பண்ணீங்கன்னா ஸோ இந்த ஷார்ட் ஃபார்மேட்டுக்கு டிகாக் இஸ் பெட்டர் தென் கான்வே அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், ஏஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபார்ம் டீப் ஆயிடுச்சு, பட் இதெல்லாமே ஓகே தான். பட் டிகாக்கால தனியாக ஒரு மேட்சையே வின் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஓப்பனில் மட்டும் நின்றாருன்னா வேற லெவல் தான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆபியஸா டிகாக்கு தான் போகுது. ஸோ இங்க 1-1 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமுமே ஈக்குவல் பண்றாங்க பாயிண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் 1 டவுன் ஸ்பாட், அந்த டாப் ஆர்டர்ல இருக்கிற முக்கியமான ஒரு பொசிஷன் என்ன பொறுத்தவரை. சிஎஸ்கே பக்கம் ராகுல் திரிபாதி, கேகேஆர் பக்கம் அஜின்கியா ரகானே. ரெண்டு பேருமே சேம் டைப் ஆஃப் பிளேயர். ராகுல் திரிபாதியா இருக்கட்டும், ரகானேவா இருக்கட்டும், இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணி கொண்டு போறவங்க, ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடக்கூடியவங்க. அண்ட் அவங்களால வந்து கியரை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும், அண்ட் ஒரே கியரை மெயின்டைன் பண்ணவும் முடியும். ஸோ ராகுல் திரிபாதியா ரகானேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபிஎல் ஃபார்மை பேஸ் பண்ணி நான் இந்த பாயிண்டை ராகுல் திரிபாதிக்கு கொடுக்குறேன். ரகானே வந்து பேட்டர்னு நான் சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரகானேவோட பேட்டிங் அண்ட் கேப்டன்சி எல்லாமே. பட் ராகுல் திரிபாதியா ரகானேவான்னு வரும்போது நான் பாயிண்டை ராகுல் திரிபாதிக்கு தான் கொடுத்தாகணும். அதான் நியாயமாகவும் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்போதைக்கு சிஎஸ்கே 2-1 அப்படிங்கிற மாதிரி லீட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 4th பிளேஸ் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சிவம் தூபே அண்ட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர். சிவம் தூபேவா வெங்கடேஷ் ஐயரா ரெண்டு பேருமே சேம் டைப் ஆஃப் பிளேயர். கம்பாரிசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே பவுலிங் பண்ணக்கூடிய, அதாவது மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர்ஸ். போத் ரெண்டு பேருமே பேட்டிங்ல செம்ம அடி அடிப்பாங்க. பட் தூபேவா வெங்கடேஷ் ஐயரான்னு கேட்டீங்கன்னா அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்ததுக்காகலாம் வெங்கடேஷ் ஐயருக்கு கொடுக்க முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் தூபேக்கு கொடுக்குறேன். இங்க வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கலாம். வெங்கடேஷ் ஐயர்னு ஒரு சார் வந்து சொல்லலாம். சொன்னீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அடுத்த கம்பாரிசன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிடில் ஆர்டருக்குள்ள வந்துட்டோம். சிஎஸ்கே பக்கம் வந்து ஊடா இல்ல விஜய் சங்கர் அப்படிங்கிற அந்த பேட்டிலுக்குள்ள போறேன். விஜய் சங்கரை நான் எடுத்துக்கிறேன் சிஎஸ்கே சைடு. அண்ட் கேகேஆர் பக்கம் வந்தோம் அப்படின்னா ரிங்கு சிங் இருப்பாரு. இதுவும் ஒரு ஆல்ரவுண்டர், இந்தியன் ஆல்ரவுண்டர் பேட்டில் தான். சிஎஸ்கே சைடு விஜய் சங்கர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். அண்ட் கேகேஆர் பக்கம் ரிங்கு சிங் ஸ்பின் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். போட வரான்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்காகவே போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்காரு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிங்கு சிங்கா இல்ல விஜய் சங்கரான்னு கேட்டீங்கன்னா ரிங்கு சிங் தான் ஆபியஸா. ரிங்கு சிங்கால மேட்சை பினிஷ் பண்ணி கொடுக்க முடியும், மேட்சோட இன்னிங்ஸை கொண்டு போக முடியும். இது
எல்லாமே சூப்பராக ரிங்கு சிங் பண்ணுவார் அப்படிங்கும் போது ஸோ இந்த பாயிண்ட் ஆப்வியஸாக ரிங்கு சிங்க்கு தான் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு பாயிண்ட் என்னங்கிறது நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போடுறோம், பார்த்துக்கோங்க. எண்டில் இவங்க என்ன பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் டோட்டலாக உங்களுக்காக சொல்லிடுறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான பேட்டில், எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண பேட்டிலாக கூட இது இருக்கலாம். இவங்களுக்குள்ள கம்பேரிசன் வரும் நான் எதிர்பார்க்கல, பட் வேறு வழி இல்லை, போட்டு தான் ஆகணும் இல்லையா. அந்த பொசிஷனில் வரக்கூடிய பிளேயர்ஸ் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் தோனி, கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரசல். இங்கே நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், தோனி அண்ட் ரசல் 2 பேருமே பேஸ்ட் ஆன் ஓவர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் எவ்வளோ ரன்னு தேவை, இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் இருக்க போகுது. அது கிளியராக நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நான் வந்து இந்த ஆர்டரை 2 பேரையும் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ தோனியா ரசலான்னு கேட்டிங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் அண்டு T20 பேட்டராகவோ இல்லை அவரோட ஹிட்டர் எல்லாமே பேஸ் பண்ணி நான் வந்து ரசலுக்கு தான் இந்த பாயிண்ட்டை கொடுக்க போகிறேன். கம்பேர் டு தோனி, ரசல் இஸ் பெஸ்ட் T20 பிளேயர். உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும், அதை ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பழைய பீக்கில் இருந்த தோனி கிடையாதுங்கிறதும் உண்மை. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டு ஆப்வியஸாக ரசலுக்கு தான் போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் பேட்டில் அகைன் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. இந்த டைம் சிஎஸ்கே பக்கம் ஸ்பின் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா, கேகேஆர் பக்கம் ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பாலிங் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் ரமன்தீப் சிங். ஜடேஜாவா ரமன்தீப் சிங்கா யாரு பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜடேஜா தான். இப்போதைக்கு ஜடேஜா இஸ் பெஸ்ட். ரமன்தீப் சிங்க்கு இன்னும் நிறைய கெரியர் இருக்குது, இன்னும் நிறைய டெவலப் ஆக வேண்டியது இருக்குது. கம்பேர் டு ஜடேஜா, ரமன்தீப் சிங் ஐபிஎல் எதுவுமே பண்ணலைங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த வருஷமும் பண்ணுவாராங்கிறதும் எனக்கு ஒரு கேள்விக்கு இருக்குது. பிகாஸ் அவருக்கு பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டெப்த்தில் கீழே கிடைக்கிது ரிங்கு சிங் ரசலுக்குலாம் அப்புறமா. அண்ட் அது இல்லாமல் பவுலிங்கில் பெருசாக சான்சஸும் கிடைக்கிறதில்ல. அதாவது ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கே வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் ரமன்தீப் சிங்குக்கு இல்லாமல் ஜட்டுக்கு நான் பாயிண்ட் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் பிளேயராக எடுத்து பார்த்தாலுமே ஜட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இருப்பார் கம்பேர் டு ரமன்தீப் சிங். அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த பேட்டில் இந்தியன் ஸ்பின்னர் சாரி தமிழ்நாடு ஸ்பின்னர் பேட்டில். ஸோ சிஎஸ்கே பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வின், கேகேஆர் பக்கம் வருண் சக்கரவர்த்தி. கிரிக்கெட் ரெக்கார்ட்ஸ் 2 பேரும் ஒன்னா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அஸ்வின் அண்ணன் ஒவ்வொரு முறையும் வருண் சக்கரவர்த்தி அவரோட யூடியூப் சேனல்ல புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறப்போ பாயிண்ட் நான் வருண் சக்கரவர்த்திக்கு தான் கொடுத்தாகணும். வருண் சக்கரவர்த்தியோட ரீசன்ட் ஃபார்ம், அவரோட ரிடம்ஷன், இது எல்லாமே பயங்கரமா இருக்கு. இந்தியாவுக்கு ஆனாலே 5 விக்கெட் இருக்கிறது. T20யோ ஓடிஐயோ அண்ட் ஐபிஎல்லையோ ஒரு பண்ற சம்பவங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸோ இதனால இந்த பாயிண்ட்டை நான் வருண் சக்கரவர்த்திக்கு கொடுக்குறேன். ஸோ நான் கிளியரா வருண் சக்கரவர்த்திக்கு தான் இந்த பாயிண்ட் கொடுக்க போறேன். அண்ட் அடுத்ததா சிஎஸ்கே சைடு சாம் கரன் அண்ட் கேகேஆர் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் ஆட வாய்ப்பு இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஸ்பென்சர் ஜான்சனா சாம் கரன் கேட்டீங்கன்னா சாம் கரன் போத் பவுலிங் அண்ட் பேட்டிங் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸ்பென்சர் ஜான்சன் போடுற அந்த பவுலிங்கை சாம் கரனாலும் போட முடியும். ஸோ அதனால இந்த பாயிண்ட் ஆப்வியஸா சாம் கரனுக்கு தான் போகுது. நீங்களும் ஏத்திப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்ததா பவுலர்ஸ்குள்ள வரேன். சிஎஸ்கே பக்கம் பத்திரானா, கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வைபவ் அரோரா. பத்திரானாவா வைபவ் அரோராவான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸா சாய்ஸ் பத்திரானா பக்கம் தான் போகுது. நான் பத்திரானாவை தான் சூஸ் பண்ணுவேன். பாயிண்ட்டும் பத்திரானாவுக்கு தான். அண்ட் கடைசி பவுலர் சிஎஸ்கே பக்கம் கலீல் அகமது, கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா. டவுட்டே வேணும், ஹர்ஷித் ராணா தான். என்னதான் ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து ஃபேவரட்டிசம் இருந்து இந்தியாவில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலுமே அவர் வந்து ஒரு சூப்பரான பவுலர் தான். ஸோ ஹர்ஷித் ராணாவா கலீல் அகமதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஹர்ஷித் ராணாவை தான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் இம்பாக்ட் பிளேயர் சிஎஸ்கே பக்கம் அன்சுல் கம்பச், முகேஷ் சௌத்ரி, நூர் அகமது, நேத்தன் எல்லிஸ், செமி ஓட்டம் நிறைய பேர் இருக்கலாம். பட் கேகேஆர் பக்கம் இதை விட சூப்பராக வச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமையே கேகேஆர் வந்து பெஞ்சில் வச்சிருக்காங்க. மோயின் அலி, குர்பாஸ், மணிஷ் பாண்டே, ரகுவன்ஷி, ரோமன் பவல், உம்ரன் மாலிக், மயங்க் மார்க்கண்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த். அதனால இந்த பாயிண்ட்டை நான் வந்து கேகேஆருக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த பேட்டில் 6-6 அப்படின்னு சொல்லி டை ஆகுது. 2மே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்து எந்த டீம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.